பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்தான் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளர் என்ற அறிவிப்பால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் விஜயின் அதிரடி அறிவிப்பால் அதிமுக பாஜகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு காரணம் என்ன என விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துள்ளன. திமுக, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக என அனைத்து அரசியல் கட்சிகளும் தொண்டர்களை சந்திக்க தயாராகி வருகின்றன. குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் தலைமையில்தான் கூட்டணி என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக, விசிக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதிமுகவில் பாஜக மட்டுமே இடம்பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டினை அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் தவேகாவை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க அதிமுகவும் பாஜகவும் அக்கட்சியின் தலைவர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் நேற்று சென்னை எடுத்த பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடந்தது. அப்போது மேடையில் பேசிய விஜய், கொள்கை எதிரிகள், பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தவேக உறுதியாக உள்ளது. கூட்டணி என்றாலும் தவேக தலைமையில்தான் அமையும். இந்த கூட்டணி திமுக, பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கும். அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிரடியாக மேடையில் அறிவித்தார். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். தவேக தலைமையில்தான் கூட்டணி என்றும் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் முன்னிறுத்தப்படுவார் என்றும் இந்த கூட்டத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக, பாஜகவுடன் விஜய் கூட்டணி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே திமுக, அதிமுக சார்பில் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது விஜயும் அறிவித்துள்ளார். இவரது அறிவிப்பால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும் என்பது உறுதியாகியுள்ளது. அதே நேரம் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த அதிமுக, பாஜகவினருக்கு விஜயின் அறிவிப்பு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.